ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி M17e ஒரு 5G நெட்வொர்க்கோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல நிறைய சிறப்பம்சங்களோட இன்னைக்கு சாம்சங்கா இப்படிலாம் லான்ச் பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு பிரைசிங்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எல்லாம் திரும்பி பார்க்கிற வைக்கிற மொபைல் தான் இந்த கேலக்ஸி M17e. அமேசான் ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்த 2 கலர்ல அவைலபிளா இருக்கு அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM 120GB RAM 12,000 ரூபாய்க்கு தான் கோட் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியன்ட்மே 6GB RAM 120GB RAM 13,300 ரூபாய்க்கு தான் கோட் பண்ணிருக்காங்க. இந்த 13,300 ஹையர் வேரியண்டா நம்ம ஒரு பேஸ் வேரியன்ட் மாதிரி நம்ம நினைச்சாலும் இந்த போன்ல நிறைய விஷயங்கள் இன்பில்ட் பண்ணிருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 6 வருஷத்துக்கு OS அப்கிரேட் இருக்கு, 120 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ராட் பண்ணிருக்காங்க, மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 SoC கொண்டு வந்திருக்காங்க, இந்த வாய்ஸ் ஃபோக்கஸ் இருக்கு, நாக் செக்யூரிட்டி இருக்கு அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்களோட சூப்பரான ஒரு போன் அமைஞ்சிருக்குங்க இந்த M17e. இந்த போனை பத்தா பார்க்க போறோம். பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இந்த போன் நிஜமே ஒருத்திலே யாருக்கெல்லாம் செட் ஆகும், கேமரா எல்லாம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல பார்ப்போம். சோ பாக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன் சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி M17e பாக்ஸ். எப்பயும் போல காம்பாக்டா இருக்கு. சாம்சங் பிராண்ட் ஓகே சூப்பர். ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் கொடுத்திருக்காங்க. யூசர் கேரண்ட் இருக்கு. டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கு. பாக்ஸ்ல சார்ஜரும் கிடையாது, சாஃப்ட் கேஸும் கிடையாது. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி M17e அமேசான்ல தான் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்த 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4GB RAM 120GB RAM 12,000 ரூபாய் அண்ட் ஹையர் வேரியன்ட் 6GB RAM 120GB RAM 13,300 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. சூப்பரான ஒரு பிரைசிங்கோட எடுத்து இருக்காங்க. இருந்தாலும் இந்த போன் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் ஃபேக்டர்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைட் பார்த்தோன்னே சாம்சங் போன் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்திருக்காங்க. 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கலர்ஸ்மே செம்ம கான்ட்ராஸ்ட் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஆட்டம் வித்தியாசமான கலர்ஸா இருக்கு. ரெண்டுமே நல்லா கேச்சிங் ஆஃப் கலர்ஸா இருக்குன்னு சொல்லலாம். பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நல்ல ஒரு ஷைனிங்கா, நல்ல ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷ்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட்ல பேக் சைட் மிரட்டி விட்டுருக்காங்க சாம்சங். அண்ட் ஃப்ரேம் பார்க்கும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி டிஸ்பிளே பாத்துட்டீங்கன்னா பிரைஸ் கட்டுக்கா வாட்டர் டாப் டிஸ்பிளேயோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த மொபைலோட வெயிட் 200 கிராமுக்கு வந்துருது. அந்த திக்னஸ்மே 8.2 mm வந்துருது. இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு 200 கிராம் பெரிய விஷயம் கிடையாது, 8.2 பெரிய விஷயம் கிடையாது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்தாலும் டிசைன் அண்ட் கலர்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. நிஜமாவே இந்த சாம்சங் கேலக்ஸி M17 டிசைன் மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பேச போறோம். மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.7 இன்ச்ல IPS LCD பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட். இந்த 120 Hz பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அண்ட் இது ஒரு 800 nits ஒரு பிரைட்டான பேனல். இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஓரளவுக்கு நல்லாவே விசிபிளா இருக்குங்க. ஆனா இந்த போன் இன்னொருக்கும் பிரைஸ் கட்டுக்காக வாட்டர் டாப் நாச்சோட HD+ டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு இடத்துல இது வந்து HD+ டிஸ்பிளே மாதிரி நம்மளுக்கு பிஹேவ் பண்ணல. ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, டீசென்டான டிஸ்பிளே மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த பிரைசிங் கன்சிடர் பண்ணும்போது டிஸ்பிளே நல்லாவே எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 200 கிராமும், திக்னஸ் 8.2 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 அதுக்கு மேல 6 years OS அப்கிரேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல 1 UI 8 சப்போர்ட் இருக்கு அண்ட் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதனாலே நான் சொல்றேன், இந்த 4GB நெக்லெக்ட் பண்ணிட்டு 6GB எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4 வருஷத்து வரைக்கும் இந்த மொபைல் நல்லாவே தாக்கு பிடிக்கும். அண்ட் மெமரி கார்டுமே 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. IP54 ரேட்டிங், சிங்கிள் ஸ்பீக்கர் இருந்தாலும் ஸ்பீக்கரோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.3, NFC சப்போர்ட், சைன் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் வாய்ஸ் ஃபோக்கஸ் இருக்கு. அண்ட் NFC பேமெண்ட் சப்போர்ட்டும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம்னே சொல்லிக்கலாம். அண்ட் நாக் செக்யூரிட்டியும் இருக்கு, வாய்ஸ் ஃபோக்கஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட அது இந்த செக்மெண்ட்ல, அது இந்த பிரைசிங்ல, அது சாம்சங்ல இருந்து வந்தது பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. ஸோ பேட்டரி பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, பார்த்து பழகின பேட்டரி தான். 6000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு சப்போர்ட் 25 watts வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. பட் ஆனா பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது. டைப் சி டு டைப் சி கேபிள் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour எடுக்குது. ஒரு சில நேரங்கள் 50 to 55 minutes. ஓகேவா? 1 hour. ஓகே, 1 hour எடுக்குது இந்த மொபைல். 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour. அப்படி இருக்கும்போது மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்குமே 1 day வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் கொஞ்சம் டிஸ்அப்பாயின்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதாச்சும் ஒரு அல்ட்ரா வைடாச்சும் கொண்டு வந்திருக்கணும். இருந்தாலும் இந்த இடத்துலயுமே பிரைஸ் கட்டுக்காக செகண்டரி சென்சார் 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. பட் ஆனா பிரைமரி சென்சார் எப்பயும் போல 50 MP, ஃப்ரண்ட்லமே 8 MP ஆவரேஜா தாங்க இருக்கு. உங்க வேணா டீசர்ல சொல்லிட்டோம் செல்ஃபி கேமரா நல்லா இருக்கட்டும். ஆனா ரியல் வேர்ல்ட்ல பொறுத்தளவு கேமரா ஆவரேஜா தான் இங்க பிஹேவ் பண்ணுது. அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். இங்க OIS கிடையாது. அண்ட் வீடியோவுமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames எல்லாம் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு EAS கிடையாது. ஸோ கேமரா பொறுத்தளவு டீசென்டா தான் இருக்க போது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த போனை பொறுத்தளவு. டே லைட்ல
ஓரளவுக்கு டீசென்டான போட்டோஸ் நம்மளால இந்த போனால எடுத்துக்க முடியும். ஸோ கேமரா இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த வட்டம் மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸினோ அவங்களோட ஓன் எஸ்ஓசி கொண்டு வரல, மீடியாடெக்கோட கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 6 ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் மீதி பிபிகே ஃபேமிலியில நம்ம பார்த்திருப்போம். நிறைய போன்ஸ்ல இதே ப்ராசஸரை வச்சு துவச்ச ப்ராசஸர் தான் இன்னைக்கு சாம்சங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஓகேவா? கேமிங்கை பொறுத்தால ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்க முடியும். பட் ஆனால் மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு தான் பிளே பண்ணிக்க முடியும். லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், இந்த ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடென்சி இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த 1UI 8 சப்போர்ட் சூப்பராகவே இங்கே சாம்சங் இந்த போன்ல ஆப்டிமைஸ் நல்லாவே உணர முடியுது, தெரியுது, வெளிப்படையா தெரியுதுன்னே சொல்லலாம். அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வருது இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு. ஸோ பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் வைப் தான் அந்த போன் அமைஞ்சிருக்கு. அதுக்கும் இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த எஸ்ஓசியும் வந்தது பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு பிபிகே ஃபேமிலி இந்த எஸ்ஓசியோட போயிட்டீங்கன்னா மினிமமே ஒரு 15K மேலதான் போகும். பட் ஆனா அவங்க ஹையர் வேரியன்ட் 13,300 வர்றது இன்னொரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்குங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ எஸ்ஓசி செக்மெண்ட் சூப்பராகவே பிஹேவ் பண்ணுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி M17e ஒரு வழியா அமேசான் லான்ச் பண்ணிட்டாங்க. பயந்துட்டே இருந்த ஒரே ஒரு விஷயம் பிரைசிங் தான். ஏன்னா இந்த போனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் இதோட பிரைசிங் கண்டிப்பா ஓவர் ஹைக் பண்ணுவாங்க, ரொம்ப பிரைஸ் கூட இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா இந்த இடத்துல அமையலைன்னே சொல்லலாம். நிஜமே ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல மீதி பிராண்ட்ஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த போன் அமைஞ்சிருக்குங்க. வெறும் 13,500 ஹையர் வேரியன்ட் 6GB RAM 120GB வேரியன்ட். அப்படி இருக்கும் போது இன்னைக்கு மீதி பிராண்ட்ஸ்ல இந்த எஸ்ஓசியோட நீங்க வேற பிராண்ட்ஸ்ல தேடிட்டு இருந்தீங்கன்னா அதோட பிரைசிங் அரௌண்ட் 15K மேலதான் இருக்கும், 15,000 மேலதான் இருக்கும். அப்படி இருக்கும் போதுமே பேஸ் வேரியன்ட் 4GB தான் இருக்கு. ஆனா இங்க பேஸ் வேரியன்ட் 6GB RAM இருக்கு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட அண்ட் என்எஸ்சி பேமெண்ட்லாம் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது காட்டிலும் 6 வருஷத்துக்கு OS அப்கிரேடோட வர்றது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்குங்க இந்த M17e மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் செல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.